ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. டைனிங்கில் ஷெல்ஃபுக்கு ஒரு சின்ன ஏரியா இருக்குது. வார்ட்ரோப்க்கு தனியாக அவங்க ஸ்பேஸ் கொடுக்கல. இது வந்து 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஈச் ஃப்ளோரில் 3 ஃப்ளாட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே 2 பெட்ரூம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சைஸ் டைனிங் செப்பரேட்டாக போச்சு. அதில் ஹாலுமே பெருசாக இருக்குது. பிளானை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. லொக்கேஷனும் நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி வேண்டாம்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்கலாம். மேடவாக்கம் ஏரியாவில் லிவிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 11.75/20 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ். டெட் ஸ்பேஸ் இருக்கிறமே தெரியல. பிளான் நல்லா தான் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் நல்லாவே பெருசாக இருக்குது. 11/12 ரீசனபிளான ஸ்பேஸில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. லிவிங் அண்ட் டைனிங் நல்லா தான் இருக்குது. உங்களோட கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ். நாம் இந்த வீடியோவில் மேடவாக்கத்தில் அமைகின்ற பெட்டுனியா ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸில் வருதுங்க. இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான். மொத்தமாக 15 யூனிட்ஸ் தான் வருது இந்த ப்ராஜெக்டில். கம்ப்ளீஷன் டேட் பார்த்தீங்கன்னா 14/12/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 வருஷத்தில் முடிக்கிற மாதிரி பிளான் இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட பில்டர் வந்து பேர்ல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இவங்க மேடவாக்கம் ஏரியாவில் கொஞ்சம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 BHK தான் வருது. 15 யூனிட்மே 2 BHK. மொத்தம் 5 ஃப்ளோர்ஸ் வருது. ஸோ அதனால் ஒரு ஃப்ளோருக்கு 3 ஃப்ளாட்ஸ் வருது. ஆஸ் பர் தயர் வெப்சைட் pearlconstructions.com இன்னும் 7 ஃப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து கரண்ட் ஸ்டேட்டஸாக இல்லையான்னு தெரியல. நீங்கள் அவங்ககிட்ட செக் பண்ணிக்கணும். இதோட லொக்கேஷனை கூகுள் மேப்ஸில் பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சௌமியா நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் வருது. உங்களுக்கு மேடவாக்கம் மாம்பாக்கம் ரோட் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு மேடவாக்கம் ஷோலிங்கநல்லூர் ரோடுக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்து டேரெக்டாக இப்படி கூட போய் பெரும்பாக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேஷன் வைஸ் ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ஹவுசஸ் ஆர் சின்ன ஃப்ளாட்ஸ், பில்டர் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த ஏரியாவில் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி வேண்டாம்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பார்க்கலாம். மேடவாக்கம் ஏரியாவில் எல்லா ஃப்ளாட்ஸுமே கிட்டத்தட்ட சிமிலர் சைஸஸில் தான் இருக்குது. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஃப்ளோர் பிளானை பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஈச் ஃப்ளோரில் 3 ஃப்ளாட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே 2 பெட்ரூம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளானில் வந்து எந்த டெட் ஸ்பேஸ் இருக்கிறமே தெரியல. பிளான் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டை பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா 12/10 கொடுத்துருக்காங்க. ஒரு மாடஸ்டான ஒரு சைஸில் இருக்குது. பட் அது ஹாலுக்கு மட்டும்தான். உங்களுக்கு டைனிங்கு செப்பரேட்டாக 10/9 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சைஸ் தான். டெக் வந்து பார்த்தீங்கன்னா 38 ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷேப்பில் வருது. கிச்சன் பார்த்தீங்கன்னா 10/8. இது ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் சைஸஸ் தான். நம்ம சில பெரிய கம்யூனிட்டிலேயே பார்த்துருக்கோம். சில கிச்சன்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக கொடுத்துருந்தாங்க. 10/7 10/6லாம். அந்த விதத்தில் பார்க்கும்போது இது பெட்டர் தான். டாய்லெட் வந்து 4/8 அண்ட் இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 4.75/7 கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட் சைஸ் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10/10. இது ஸ்டாண்டர்ட் சைஸ். இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10/12. ஸோ சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிளானுமே நல்லா தான் இருக்குது. டெட் ஸ்பேஸ் எதுவும் இல்லை. ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இல்லாமல் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வார்ட்ரோப்க்கு தனியாக ஸ்பேஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பெட்ரூம் ஏரியாவில் தான் செஞ்சுக்கணும். பட் இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வார்ட்ரோப்க்கு தனியாக ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் கிடச்சிருக்கு உங்களுக்கு. அதேமாதிரி இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் நல்லா தான் இருக்குது. லிவிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 11.75/20 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸு. ப்ளஸ் அதில் டைனிங்க்கு செப்பரேட்டாக இருக்குது. 8.25/10 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சைஸ் டைனிங் செப்பரேட்டாக போச்சு. அதில் ஹாலுமே பெருசாக இருக்குது. கிச்சன் 11/7 கொடுத்துருக்காங்க. வித்துக்கு வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. 7 தான் இருக்குது. 8 இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மேபி நீங்கள் இதை ஓப்பன் கிச்சனாக பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நல்லாயிருக்கும். அதில் ஒரு பால்கனி டெக் வந்து உங்களுக்கு 5.1/7.25 கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு ரீசனபிள் சைஸ் தான். ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. பட் ஆனால் வித்து சின்னதாக இருக்குது. லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11/10. இன்னொரு பெட்ரூம் 11/12 கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் நல்லாவே பெருசாக இருக்குது. 11/12. டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகைன் ஸ்டாண்டர்ட் சைஸ் 4.25/8 அண்ட் 7.5/5 கொடுத்துருக்காங்க. டாய்லெட் சைஸும் நல்லா தான் இருக்குது. டைனிங்கில் ஷெல்ஃபுக்கு ஒரு சின்ன ஏரியா இருக்குது. பெட்ரூமில் வந்து உங்களுக்கு வார்ட்ரோப்க்கு இங்கே கொஞ்சம் நீங்கள் பண்ணிக்கலாம் என்ன வார்ட்ரோப். ஸோ இது கொஞ்சம் தனியாக தான் இருக்குது. ஃப்ளோர் ஸ்பேஸில் வராது. பெட்ரூம் ஃப்ளோர் ஸ்பேஸில் வராது. இந்த பெட்ரூம்க்கு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். பெட்ரூம் ஃப்ளோர் ஸ்பேஸில் தான் பண்ணி ஆகணும். தனியாக இல்லை. இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா திஸ் அகைன் லிவிங் வந்து 11/12 கொடுத்துருக்காங்க. அதில் டைனிங் ஏரியா செப்பரேட்டாக 8/8 கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் லைக் லிவிங் அண்ட் டைனிங் நல்லா தான் இருக்குது. டெக் அகைன் லைக் 8/4 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான சைஸில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. கிச்சன் 11/8 நல்ல சைஸு.
ப்ளஸ் அதில் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 11/11.75 கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10/10.5 கொடுத்துருக்காங்க. இது அகைன் ரீசனபிள் சைஸ். இந்த ஃப்ளாட்லேயும் உங்களுக்கு வார்ட்ரோப்க்கு தனியாக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணல, நீங்கள் பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸில் பண்ணி ஆகணும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஸ்பேஸில் வந்து எதுவுமே ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க. பிளானை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, லொக்கேஷனும் நல்லா தான் இருக்குது. ஸோ சின்ன அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ளாட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பெட்டுனியா ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.